பதிவுகள் எல்லாமே வந்து சோஷியல் வெல்ஃபேர் அதை சார்ந்ததாக தான் இருக்கும். அப்படி ஒரு அருமையான மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஆக்டர். நிறைய படங்கள்ல இவரை பார்த்துருக்கோம். பட் அவரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. அதை தாண்டி இவரோட ஸ்பெஷல் ஐடென்டிட்டியே வந்து இதுதானே சொல்லணும். எல்லாமே வந்து சொசைட்டல் நரேட்டிவ்லயே பண்ணுவாரு. அண்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஹியூமன் பீயிங். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் ஆரி அவர்கள். ஆரி சார், தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நீங்க பேசலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் வந்து. என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க. பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, நீங்களே நிறைய கேள்வி வச்சிருக்கேன்ட்டாங்க. அப்போ நான் நிறைய பேசிட்டா டைம் வேஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பேசணும் சார். நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளோ அருமையா இருக்குன்னா அங்கே கேட்டுட்டே இருக்கோம். இல்லை, நான் ஒரு நாள் கூட பேசுவேன். பட் அவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வேலை இருக்கு. அதனால நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். சரி, ஓகே, டன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ். ஆனால் ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகரா வந்து என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நேற்று இன்டர்வியூவில் கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோனு நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன, அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்கில் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னென்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறதை விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோடு முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் வேணாம், நான் படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 மினிட்ஸா 40 மினிட்ஸான்னு சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் அ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய விமெனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்கு. ஃபென்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் ஒரு கம்பீரமான லாயராக வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர்ட்டேருந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இஸ் நேம் இஸ் உதய் சங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸில் இருக்கும்போது பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறதா அப்படின்னு கேட்பார்.
ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட, எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, கதையெல்லாம் சொல்லாதுன்னு. ஸோ தட் வே ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ த வே த ஆட்டிடியூட் நான் நிறைய இங்கே கேரி பண்ணது இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக அதை கேட்பார். ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோடய பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமாக இருக்கே, இவங்க பயங்கரமாக டிரெக்ட் பண்ணுறாங்களே, அவங்களோட டிரெக்ஷனில் நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? ஆஸ் அ சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்டு அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததில்ல. அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னென்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வச்சுலாம். மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். ஏன்னா குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரெக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செட் இமிடியட்லி எஸ். கதை என்னென்னு நான் பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்னென்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மன்னனில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாட்டி எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes லிசன் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியாவோட இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கமே வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் படிச்சுப்பாங்க. Fantastic. Ipo one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் வைஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூலாம் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால் நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்கிறது நியாயமில்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேல் இருக்குது. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம் சுதந்திரமாக நாம் நினச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல் சாவனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரியஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, ஏன்னா குட் ஒய்ஃப்னா என்னென்ன நிறைய கேள்வி இருக்குது. ஆண் செய்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப் நினைக்கிறேன். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்குறதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஜெயிச்சு வந்தால் குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது.
ஆனா அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும்னு நீங்க நம்புறீங்களா? பர்செப்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். எஸ். நான் தான் இங்கே பெண்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் அதே குலசாமி சொல்கிறத நமக்கு எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்கே பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தரணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரணிகாவை பார்க்குறான். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், and we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press, and வழக்கம் போல எல்லா நல்ல வெப் சீரிஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை இந்த வெப் சீரிஸ் கொடுங்க. ஸோ பிஃபோர் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப், ஐ தேங்க்ஸ் டு மை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மஞ்சய் அண்ட் சிவான அண்ட் சம்மர் சார். ஸோ ஆல் த கோ-ஆர்டிஸ்ட், ஏன்னா கோ-ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டால் டு அஸ், அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு எழுதுங்க. தேங்க்யூ.